குருவின் திருவடி சரணம். வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம், ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைட் நிறுவனத்திலிருந்து திருமதி கங்காதேவி. கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன். வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கும்பராசிக்கு குரு 6இல் உச்சம் பெறுகிறார். ஒரு சுபகிரகம் 6இல் போய் உச்சம் 2-11 கூடையவர் 6இல் போய் உச்சம் பெறுவது அவ்வளவு சிறப்பான பலன் கிடையாது. ஆனால் செல்வாக்கு, கௌரவம் இதெல்லாம் கும்பராசிக்காரவங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குரு 6இல் உச்சம் பெறுவதனால் இதுவரையும் கும்பராசிக்காரவங்க வேலை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கும். எவ்வளவு பொருளாதாரம் வசதிகள் அனைத்தும் இருந்தாலும் அதில் கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. 2 கூடையவர் 6இல் உச்சம் பெறுவதால் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. குடும்பத்திற்காக 2ஆம் அதிபதி 6இல் உச்சம் பெறுவது குடும்பத்திற்காக கடன் வாங்கி சுப செலவு செய்வாங்க. கடன் சுமை அதிகமாகும். உச்சம் பெற்ற 6இல் குரு இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் உருவாகுவாங்க. 6ஆம் இடம்னா நோயும் சொல்லுவாங்க. அதனால் ஹெல்த் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. உடல்நிலை ஒரு மாஸ்டர் செக்கப் செய்து கொள்வது சிறப்பு. 6இல் உச்சம் பெற்ற குரு 10ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலையும் நல்ல ஒரு நிரந்தர வேலை வரும். வேலையில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். அரசியல் வேலை பார்க்குறவங்களாம் மேலதிகாரியை கொஞ்சம் அனுசரித்து செல்வது ஒரு சிறப்பான பலனை தரும். 7ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் ஆன்மீகம் சார்ந்த சுப செலவுகளை செய்வார்கள். தூக்கம் கெடும். பழிசொல் ஏற்படும். பாத யாத்திரை செய்வது சிறப்பு. சிறப்பான பலனை தரும். 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் வராத பணம் வரும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்திற்காக கடன் வாங்கி செலவு செய்வாங்க. குழந்தைகளின் படிப்புக்காக விரயம் பண்ணுவாங்க. குழந்தைங்க படிப்பு செலவுக்காக அந்த கும்பராசிக்காரவங்க செலவு பண்ணுவாங்க. 6இல் குரு ஊரிலெலாம் பகைன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரவங்க இவங்கெல்லாம் பகையாகிறதுனால அவங்கள்ட்டெல்லாம் சொந்தக்காரவங்க, ஊரில் உள்ளவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவது நல்லது. இந்த குரு பயிற்சினால் இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பான பலனை தரும். திருச்செந்தூர் முருகன் போயிட்டு வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போவது அதுவும் ஒரு சிறப்பான பலனை தரும். அப்படி இல்லைன்னா அருகிலுள்ள குரு தட்சிணாமூர்த்தியை முல்லைப்பூ சாத்தி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு செய்து இன்னும் சிறப்பான பலனை தரும். இப்போ 9ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்ப்பதனால இதுவரை வாக்குஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். 7.5 சனியோட தாக்கம் இவங்களுக்கு கொஞ்சம் குறையும். இவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பதே மிகவும் ஒரு சிறப்பான பலனை தரும். மிக்க நன்றி.